இந்த ப்ரைவேட் இப்படி லாபம் சம்பாரித்து கொடுக்குற ஒரு துறையை வச்சுருக்கிறவர் எவ்வளோ லாபம் சம்பாதிப்பார்? ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. திமுகவோட ஊழல் பற்றி விஞ்ஞான ஊழல். விஞ்ஞான ஊழல்னால் என்ன? அவர் தான் ஊழல் பண்ணியிருப்பார். ஆனால் நீங்கள் அவரை பிடிக்கலான்னு போனால் அந்த ஊழல் பண்ணவர் அவருக்கு தெரிஞ்சவராக தான் இருப்பார். இவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு போயிட்டு வருது. ஓகே, இந்த ஊழலை வந்து விசாரிக்கணும். டிவிகே அரசு. முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் சட்டமன்றத்தில் பேசினார். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பீஸ் கேரியர் காணாமல் போகுது. நீங்கள் மதிய டைமில் காணாமல் போகுது, இரவு நேரத்தில் மின்சாரம் கட் ஆகுது. முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர் இல்லைங்களா, அவர்லாம் உண்டியில் வந்து இது பண்ணுவாங்க. என்ன ஒரு கட்சிக்கும் பேர் வந்து வேறு வேறையாக இருக்கும். இப்போ முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசினார் பார்ட்டி ஃபண்டுன்னு. திட்டுறது ஏன் வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்புகிறாங்க. நீ எங்கடா இருக்க சொல்கிறா ஒன்று, அவ்வளோதான். கொத்துசனெல்லாம் சொல்லியிருக்காங்களா? என்னை வந்து என்ன பண்ணுவாங்க, அதில் உடனே வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் 200 ரூபா ஊப்பி நீங்கள் கொத்துசா அப்படின்னு கேட்பாங்க. அதில் டிஎம்கேக்காரங்களாம் வந்துட்டு போடா தற்கூரி, நீ அறிவு இல்லாத அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணுறாரு, வாய்ஸ் மெசேஜ், என்னை மிரட்டுறாராம். அதில் மிரட்டுறது பிரச்சனை இல்லை. நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு கோர்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி பேசக்கூடாது. நான் படித்தது அட்வொகேட்டு. ஒருத்தர் நான் விலகலை, நான் மதிமுகவிலே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாரு. அப்போ இதில் ஏதோ ஒரு குதிரை பேரம்னு சொல்கிறாங்க. இல்லை அப்போ திமுக பண்ணது என்ன ஒட்டக பேரமான்றாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்டென்ட் கருவாயன். திஸ் இஸ் அன்லிமிட்டட் டாக்ஸ். ஸோ நம்ம கூட அப்படியே கரிகாலன் சூர்யா தான் இருக்கார். அப்படியே போயிடலாம். ஸோ ப்ரோ வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நிறைய அரசியலை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் கூட இப்போது ஒரு நியூஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த போக்குவரத்து அமைச்சர், முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் டிஎம்கேல சிவசங்கரன், ஸோ இப்போது ஒரு ஸ்கேம் ஒன்று பண்ணியிருக்காரு. அது என்னென்னு உங்களுக்கு? அதாவது போக்குவரத்து துறையில் வந்து நிறைய பேருக்கு, ஆமாம், அது தெரிஞ்சது இது ஒன்று நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். விசாரணை நடத்தினா தெரிய வரும். அதில் பார்த்தீங்கன்னா அவரோட உதவியாளர்னு சொல்கிற நெடுஞ்செழியன்னு ஒருத்தர், அதுவும் காவல்துறையில் ஓய்வு பெற்ற காவல்துறை அவங்க மகனுக்கு வேலை வாங்கி தருவதா ஒரு 23 லட்ச ரூபா வாங்கினு தான் அவர் வாங்கியிருக்காரு நெடுஞ்செழியன். இவருக்கு அவர் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் என்ன சொன்னால், எனக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொன்னார். ஆனால் பணம் வந்ததை உறுதிப்படுத்தியிருக்காரு. ஓகே, அதுதான் வந்து காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்படுது. ஏன்னா இந்த வழக்கு பதியறதுக்கு ஒரு முகாந்திரம் வேணும்ல. அப்போ இவர் அதை உறுதிப்படுத்துறதை வச்சு தான் முகாந்திரம் பண்ணி முதல் தகவல் அறிக்கையில் வந்து போடுறாங்க. இப்போ இது வந்து வெளியே வந்திருக்கு. இன்னும் என்ன வெளியே வரும் அப்படின்றது அவர் மேலே தெரியல. இது விசாரணை நடத்தும் போது தான் தெரியும் இன்னும் இந்த மாதிரி எவ்வளோ பேர்கிட்ட பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரிய வரும். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிராமப்புறத்தில் நம்ம ஊர் சைடு போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, என்னென்னா இந்த ஏரியா பஸ்ஸே போகாது, டெவலப்பே இருக்காது. இப்போ என்னென்ன டெவலப் ஆகிருக்கு, இந்த சைடு ஊர்களும் அதிகம் இல்லையன்னு. இந்த மாதிரி நம்ம போக்குவரத்து துறை அமைச்சர் தான் இங்கே இத்தனை ஏக்கர் வாங்கியிருக்காரு. எதுக்குண்ணே? அதனால் அந்த ஏக்கரை வந்து நல்ல ரேட்டுக்கு ஏற்றணுன்றதுக்காக தான் வந்து இந்த ரூட்டுக்கு பஸ்ஸே இவ்வளோ அதிகமாக விட்டுருக்காரு அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படியாண்ணே அப்படின்னா, ஆமாப்பா, இல்லைன்னா இந்த ரூட்டில் வந்து பஸ்ஸே உனக்கு இல்லையே, இப்போ இவ்வளோ பஸ்ஸும் ரோடு இவ்வளோ நல்லா பெருசாகவும் இருக்குன்னா அவர் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசுக்கு போக்குவரத்து துறை நிறைய நஷ்டம் வருது சொல்கிறாங்க. ஆனால் இந்த ப்ரைவேட் துறையெலாம் போக்குவரத்து துறை இருக்குல்ல, லாபத்தில் இயங்குது. எப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த பஸ்ஸுக்கு சில ரூட்டுன்னு இருக்குது. அந்த ரூட்டு வந்து அரசாங்கத்திலேருந்து ப்ரைவேட் பஸ்ஸுக்காரங்க கரெக்டான டைமிங்க்கு அவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க, எப்போ மக்கள் அதிக கூட்டம் வருமோ. ஆனால் அரசு அந்த டைமில் வந்து மெத்தனமாக இயக்கிறது. ஓகே, இப்போ ஒரு 9 மணிக்கு தான் எல்லோரும் வேலைக்கு போவாங்க. ஒரு 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே தான் வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்கலாம் இருக்குன்னா அந்த டைமில் அதிகப்படியான அந்த ரூட்டில் வந்து ப்ரைவேட் பஸ்ஸு போகும். கவர்மெண்ட் பஸ்ஸுகள் குறைவாக இருக்கும். அப்போ யார் அதிக லாபம் சம்பாதிப்பாங்க? ப்ரைவேட். இந்த ப்ரைவேட் இப்படி லாபம் சம்பாரித்து கொடுக்குற ஒரு துறையை வச்சுருக்கிறவர் எவ்வளோ லாபம் சம்பாதிப்பார்? இதெல்லாம் வந்து மக்கள் பேசிக்கிறது, இதெல்லாம் இருக்குது. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. திமுகவோட ஊழல் பற்றி விஞ்ஞான ஊழல். விஞ்ஞான ஊழல்னால் என்ன? அவர் தான் ஊழல் பண்ணியிருப்பார். ஆனால் நீங்கள் அவரை பிடிக்கலான்னு போனால் அந்த ஊழல் பண்ணவர் அவருக்கு தெரிஞ்சவராக தான் இருப்பார். இவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு போயிடுவார். ஏன்னா அந்த ஊழல், விஞ்ஞான ஊழல்னாலே அது திமுக தான். அது எப்படி செய்வோம், கரெக்டாக வரும். அதனால தான் இப்போ எந்த வழக்கு, திமுக ஊழல் வழக்கம் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து ஏவாவேலு மேலே இருக்கிற கேஸு கூட என்ன சொல்கிறாரு,
இந்த மாதிரி எந்த ஊழல் வழக்கும் திமுக மேலே போட்டு நிரூபித்ததா வந்து சரித்திரமே இல்லை. ஏன்னா விஞ்ஞான ஊழல், அதுக்கு பேர் போனதே திமுக தான். ஊழல் நான் பண்ணல, என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்க, அது எனக்கு தெரியல அப்படின்ற. இப்போ அவர் என்ன சொன்னார், 23 லட்ச ரூபா நான் வாங்கலை, என்னோட அஸ்வின் வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் வாங்கினதை நிரூபிச்சதுன்னா, வாங்கிட்டேன்றது உறுதிப்படுத்துறதுனால இப்போ மாட்டிட்டார். இப்போ உறுதிப்படுத்தலாம் யார் மாட்டியிருப்பான்? அவர் தான் மாட்டியிருப்பார். அவர் கீழே இருக்கிற அவரோட உதவியாளர் தான் மாட்டியிருப்பார். இந்த மாதிரி தான் நிறையா வந்து அவங்க ஊழலே பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த ஊழலை வந்து விசாரிக்கணும் டிவிகே அரசு. நம்ம வைக்கிற கோரிக்கை தான். இந்த ஊழல் மட்டும் இல்லை, திமுக அரசில் நடந்த அனைத்து ஊழலையுமே விசாரிக்கணும். இப்போது வந்து அந்த தனியார் பள்ளிகள் வந்து லஞ்சம் வாங்கினதா இருக்கட்டும், எனக்கு அதுலேயும் ஒரு கோரிக்கை இருக்குது. அந்த ஊழல் யார்கிட்ட கொடுத்தீங்களோ அந்த பட்டியல் வந்து தனியார் பள்ளி சங்கம் இருக்குல்ல, அது கொடுக்கணும். கொடுத்து அவங்க மேலே எல்லோரும் நடவடிக்கணும். அதே போல் கொடுத்த பள்ளிக்கூடம் இருக்குல்ல, எதை ஒரு பள்ளிக்கூடம் வந்து லஞ்சம் கொடுக்குதுன்னா எது கொடுக்கும்? கொஞ்சம் நிறையா நல்லா ஏதோ ஒரு ஃபால்ட்டை மறைக்க கொடுத்துருந்தா, நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், ஏதோ ஒரு ஃபால்ட்டை மறைக்க கொடுத்துருந்தா அந்த பள்ளிகள்லாம் ஒரு ஆய்வு செஞ்சு திரும்ப அதோட சான்றிதழை வந்து புதுப்பிச்சுட்டு தரம் இல்லாத பள்ளிகளை மூடிட்டு லஞ்சம் கொடுத்தவங்களையும் கைது பண்ணுன்றது நம்மளோட எண்ணம். ஓகே, இப்போ வந்து இந்த மின்சாரத்துறைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதில் ஒரு சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. இது டிவிகே அரசில் தான் இப்படி நடந்துக்கிட்டு. இது அமைச்சர் சிவசங்கரே தான் வந்து சட்டமன்றத்தில் வந்து, முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் சட்டமன்றத்தில் பேசினார். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பீஸ் கேரியர் காணாமல் போகுது, நீங்கள் மதிய டைமில் காணாமல் போகுது, இரவு நேரத்தில் மின்சாரம் கட் ஆகுது. இது எப்படி அந்த பீஸ் கேரியர் பிடுங்கினதுனால தான் மின்சாரம் இல்லாமல் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, நடுவில் எதாவது டைமிங் செட் பண்ணி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டார். அந்த கேள்வி கேட்டவர் இந்த இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த செய்தி வந்து வருது. அப்போ இந்த மின்சாரம் இது கட் ஆகுது இல்லையா, இந்த கரண்ட் கட் ஆகுறதுமே வந்து திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இது திமுக காரணமானு நம்ம சொல்கிறத விட வந்து திமுக வந்து இதை அழகாக வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படின்னா, எல்லா கவர்மெண்ட் இதுலேயும் டெண்டர் விடுவாங்க, பணம் முன்ன பின்ன போக வரதுனாலும் அவங்க சமாளிக்கிறது. இந்த இவங்க புதுசு இல்லை, அதை எப்படி கையாளணும்னு தெரியாமல் இருக்கிறதுனால ஏற்கனவே டெண்டர் எடுத்தவங்களாம் யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கட்சி ஆதரவாளர்களோ இந்த கட்சி சார்ந்த பினாமிகளோ இருக்கும்போது எங்களுக்கு உடனடியாக பணம் வரல, நாங்கள் இப்படி தான் வேலையாட்கள் கம்மியாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி அது நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் அரசாங்கம் அது உடனடியாக நடவடிக்கை எடுத்து மின்சாரம் கொடுக்கணும். ஏன் சொல்லுங்கள், நைட்டு தூங்கினா தான் காலையில் வேலைக்கு போக முடியும். ஓகே, ஸோ அடுத்து வந்து அண்ணன் சீமான் இவரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே இப்போது ஒரு கட்சி நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதாச்சும் ஒரு இன்கம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்மளால் ரன் பண்ணவே முடியும். ஸோ சீமான் அண்ணன் என்னென்னா மக்கள்கிட்ட இருந்து ஒரு திரள் நிதி மாதிரி ஒன்று பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணுறாரு. ஸோ இது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஸோ அது வந்து பாசிபிள் தானா உண்மையாகவே? இது மக்கள்ன்றதை விட அது வந்து கட்சி நிர்வாகிங்க, கட்சி ஆதரவாளர். ஏன்னா மக்கள் எல்லாரும் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா? இல்லை, கொடுத்துருப்பாங்களாம் கிடையாது. ஒரு கட்சியில் இருக்கிறவங்க இன்னொன்று கட்சி ஆதரவாளர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. கட்சி நிர்வாகிங்கன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. கட்சி ஆதரவாளர்னால் அவங்க கட்சிக்குள்ளே உறுப்பினராக இருக்க மாட்டாங்க, ஆனால் கட்சி ஆதரிக்கிறவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த ஃபண்டு வந்து, அதாவது திரள் நிதியை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ அதில் பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா அவங்க அந்த ஃபண்டு கொடுக்குறவங்க தான் வாய்ஸ் ஓவர் பண்ணணும். இப்போ ஒருவேளை அது ஊழல் நடக்குது இல்லை மோசடி பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து எல்லா துறையும் வந்து அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது, அதை ஆய்வு பண்ணி எடுக்க முடியும். அந்த மாதிரி இது வரைக்கும் எடுத்ததாவோ புகாரோ எதுவும் இல்லை. அந்த ஃபண்டெல்லாம் வாங்கி தான் கட்சி நடத்த முடியும். ஓகே, இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், 10 கோடி போட்டேன்னா நான் ஒரு 12 கோடி எடுக்க தான் பார்ப்பேன். ஆனால் மக்கள்கிட்டேருந்து வாங்கி நான் பணம் செலவு பண்ணி அரசியல் பண்ணும்போது தான் நான் ஆட்சிக்கு வந்தால் மக்கள்கிட்ட செய்ய முடியும். இல்லை நானே ஃபண்டு போட்டு செஞ்சேன்னா நான் ஜெயிச்சேன்னா திரும்ப சம்பாதிக்க தானே பார்ப்பேன். அதனால் அந்த திரள் நிதி அது நிறைய பேர் கிண்டல் பண்ணாலும் என்ன, அது எல்லா கட்சியிலையுமே இருக்கிற கம்யூனிஸ்ட்டில் இல்லையா, கம்யூனிஸ்ட்லாம் உண்டியில் இது பண்ணுவாங்க. நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர் இல்லைங்களா, அவர்லாம் உண்டியில் வந்து இது பண்ணுவாங்க. என்ன ஒரு கட்சிக்கும் பேர் வந்து வேறு வேறையாக இருக்கும். இப்போ முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசினார் பார்ட்டி ஃபண்டுன்னு, அது ஆங்கிலத்தில் சொல்கிறாரு கட்சி நிதி. அந்த மாதிரி வந்து ஒரு கட்சிக்கும் ஒரு ஃபண்டு வாங்குறதுக்கு ஒரு பேர் இருக்குது. அது இவங்க எல்லோரும் அது விமர்சனம் பண்ணுறதுனால அது அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து உங்களை பர்சனலாக சில கேள்வி தான் கேட்க போகிறேன். என்னென்னா நீங்கள் டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, நாம் தமிழர் இந்த மாதிரி இப்போது எல்லா அரசியலுமே பார்க்குறீங்க, எல்லாரோட அரசியலுமே பார்க்குறீங்க.
இதில் வந்து நீங்கள் டிவிகே பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிஷன் கண்டிப்பாக வந்திருக்கும், இல்லை டிஎம்கே பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்போசிஷன்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களை ஏதாச்சும் மிரட்டுறதோ இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? அது நடக்குது. இப்போ என்னென்னா நம்ம வந்து எனக்குமே வந்து உங்களோட வீடியோ இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு 3 வீடியோ பார்த்தேன், டிவிகே பற்றி தான் போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி இருந்தது. எனக்கு கொஞ்சம் சரி என்ன இப்படி போட்டார், ஒரு மாதிரி ஹர்ட்டாக இருக்கே, அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போது நம்ம வந்து ஒரு வீடியோ தொடர்ச்சியாக போடுற கேள்வி கேட்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம வந்து டிவிகேக்கு அவங்க செஞ்ச தப்பு ஒரு வீடியோ போடுறோன்னு வச்சுங்களேன், அதில் வந்து டிவிகேக்காரங்க வந்து திட்டுறதையும் வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்புகிறாங்க. நீ எங்கடா இருக்க சொல்கிறா ஒன்று, அவ்வளோதான். கொத்துசனெல்லாம் சொல்லியிருக்காங்களா? என்னை வந்து என்ன பண்ணுவாங்க, அதில் உடனே வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் 200 ஊப்பி நீங்கள் கொத்துசா அப்படின்னு கேட்பாங்க. சரி, நம்ம டிஎம்கே வந்து இந்த தனியார் பள்ளிகளுக்கு கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு ஊழல் நடந்துன்னு ஒரு வீடியோ போடுறோம். அதில் டிஎம்கேக்காரங்களாம் வந்துட்டு போடா தற்கூரி, நீ அறிவில்லாத அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா இவங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா ஆதரவாகவும் எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு வேணான்னு நம்ம கமெண்ட்டில் திட்டவும் செய்வாங்க. ஏன் ஒருத்தர் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணுறாரு, வாய்ஸ் மெசேஜ், என்னை மிரட்டுறாராம். அதில் மிரட்டுறது பிரச்சனை இல்லை, நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு கோர்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி பேசக்கூடாது. நான் படித்தது அட்வொகேட்டு. மிரட்டுறவரே ஒரு காமெடியாக பேசுனா நம்ம இதெல்லாம் வந்து மிரட்டுறதுல எடுத்துக்கிறதா சொல்லுங்கள்? நான் எங்கேயே எம்பிபிஎஸ் படித்தேன், நான் படித்தது அட்வொகேட்டு. அதுவும் காலையில் 6 மணிக்கு தூக்கத்துலேயே எழுப்பி ஏஞ்சி உடனே எனக்கு அந்த மெசேஜ் போடணும்னு போட்டிருக்காரு. நம்ம என்ன சொல்கிறோன்னா திமுக அதிமுகவில் ஒரு கட்சியும் நம்ம வீடியோ போடுறோம், அவங்க பார்க்குறவங்க அந்த ஒரு வீடியோ மட்டும் தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவன் இந்த கட்சி ஆதரவாளர் இந்த கட்சி எதிர்ப்பாளர்னு அப்படியே அவங்களுக்கு என்ன தோணுதோ மனசில் திட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த ஆதரவாளர் பார்ப்பாங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு இவங்க திட்டிட்டு போயிடுவாங்க. அதனால் திட்டுறவங்க திட்டுவாங்க, பாராட்டுறவங்க பாராட்டுவாங்க. நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சு எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது பேசுன்னு சொல்கிறாங்க. இடைநிலை காவலர்லாம் சொன்னாங்க, அதுக்கெலாம் வந்து டைம் இருக்குது, கொஞ்சம் டைம் கொடுங்க பேசுகிறோன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோம். ஓகே, அடுத்து வந்து நம்ம மதிமுக தலைவர் வைகோ இருக்கார் இல்லைங்களா? ஸோ இப்போது பேச்சு என்ன அடிபடுது அப்படின்னா டிவிகேல போய்ட்டு நம்ம இணைய போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ 2 நாளுக்கு முன்னாடியே ஐயா வைகோ வந்து ஒரு மேடையில் வந்து பேசினார். என்ன பேசினார் பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட இருக்கிறது 2 எம்எல்ஏ 2 பேரையுமே ராஜினாமா பண்ண சொல்லுங்கள். சொன்னவர் யாருன்னா தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் சொன்னதாக வந்து மேடையில் பேசுகிறார். காணொலியில் சமூக வலைத்தளங்கள் இருக்குது, பார்த்துக்கலாம். சொன்னதாகவும் அதில் வந்து அவர் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொல்லும்போது ஒருத்தர் வந்து இல்லை நான் அப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ணுற மாதிரி நான் திமுகவுக்கு போகிறேனும், ஒருத்தர் நான் விலகலை, நான் மதிமுகவிலே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாரு. அப்போ இதில் ஏதோ ஒரு குதிரை பேரம்னு சொல்கிறாங்க, இல்லை அப்போ திமுக பண்ணது என்ன ஒட்டக பேரமான்றாங்க. அது நம்ம அது இருக்கட்டும். அடுத்து ஒரு நாள் கழித்து உடனே எப்படி இல்லை முதலமைச்சர் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்றாரு. அதாவது ஐயா வைகோவோட அரசியல்ன்றது நீங்கள் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்கட்டில் வர மாதிரி உள்ளே வெளியே உள்ளே வெளியேன்னு, இந்த கட்சி அப்போ உள்ளே, அந்த கட்சி அப்போ வெளியே, ஆட்சி அப்போ உள்ளே, ஆட்சி இல்லாதப்போ வெளியே, ஆட்சி உள்ள அந்த மாதிரி எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சியோட பிணைப்பேவே போயிட்டுருப்பாரே தவிர தனித்துவமாக இயங்கவே மாட்டாது. ஒரு கொள்கை சித்தாந்தம் எதுவுமே வந்து அவர்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, இப்போ அவங்களோட வருத்தமே என்னென்னா திமுகவில் சேர்ந்து நின்னது இல்லாமல் உதயசூரியனில் நின்றுட்டாங்க. இப்போ கட்சி மாறினா என்ன ஆகும், பதவி வந்து பறி போயிடும். ஏன்னா திமுக உதயசூரியன் சின்னத்தில் இருந்தால் தனி சின்னத்தில் நிற்க முடியலையே, நின்று இருந்தால் நம்மளும் ஒரு எம்பி வாங்கியிருக்கலாமே அப்படின்றது தான் அவரோட ஆதங்கன்றதோட அவரோட சன்னோட ஆதங்கம். ஓகே, அதனால தான் பொங்கி எழுறாரு, எல்லாத்தையும் பேசுகிறாரு. ஓகே, இப்போ அவங்க இணைவாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லை ஆல்ரெடி இணைஞ்சு தான் இருக்காங்க. ஓகே, இப்போ டிவிகே சார்பில் வந்து ஒரு மாநாடு கூட்டணி கட்சிகள்லாம் அழைப்பிடுறாங்க, அதில் வந்து மதிமுகவுக்கு தான் அழைப்பு கொடுக்குறாங்க. ஓகே ஓகே சரி, இப்போது அடுத்து வந்து இப்போ காலையிலேருந்து இப்போ கொஞ்சம் வைரலாக போய்கிட்டு இருக்கு, நீங்கள் அடிக்கடிக்கு போடுவீங்க. அவர் ஆக்சுவலாக வந்து திருச்சி கிழக்கில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம்லேருந்தே நிறைய கான்ட்ரவர்சிஸ் நிறையா இருந்தது. அண்ட் வந்து அவருக்கு சப்போர்ட்டாகவும் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இப்போ காலையில் என்ன இருக்குது அப்படின்னா இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்படி? இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ராகவராஜன் மாஸ்டரை வந்து பெருசாக திட்டன்றதெல்லாம் கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு கட்சியில் சீட்டு கிடைக்கணும், அந்த கட்சி நம்மளை வந்து கூப்பிடணுன்றதுக்காக, அந்த கட்சிக்காக பேசணுன்றதுக்காக மக்களை இழிவாக பேசக்கூடாது. ஓகே, நீங்கள் யாரோட ஒப்பிட்டீங்க மக்களை? நாய் கூடன்றது நீங்கள் என்ன தான் விளக்கம் கொடுத்தாலும் மக்கள் அதை பார்த்துட்டாங்க, அதை வந்து ஏற்றுக்கலை. அது அவருக்கு வந்து பேக் ஃபயர் ஆனோடனே இன்றைக்கி என்ன சொல்கிறேன், நான் திருச்சி கிழக்கில் நிற்கலை. ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். சரி, அடுத்து என்ன பண்ண போகிற?
என்ன சந்தோஷம். நிற்கல, ரொம்ப சந்தோஷம் சரி, மாஸ்டர். okay. ஏன் அரசியலே தெரியாமல் ஒருத்தர் நிற்கிறேன்னாரு, நிற்கலன்ட்டார். அதனால் ரொம்ப சந்தோஷம் ஸோ மாஸ்டர். ஏன் இதை இவர் சொல்கிறாருன்னா பழைய வீடியோ போய் பாருங்கள், நம்மளோட எபிசோட்லேயே இருக்குது, அப்போ தெரியும் உங்களுக்கு. அப்போது நிற்கலன்னு சொல்லிட்டாரு. சரிங்க, அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இதுக்கு மேலே வந்து அரசியலுக்கு அதுக்காக வராமல் போக மாட்டேன். ம் வர்ற தேர்தலில் நம்ம யார் கூட இணைஞ்சு நிற்போம் ம் எல்லாம் சொல்கிறேன். அது இல்லாமல் இந்த திருச்சி கிழக்கில் யார் நிற்கணும்னா, ஆரம்பத்துலேருந்து முதலமைச்சர் கூட யார் பயணித்தாங்களோ, ம் அவருக்காக போஸ்டர் ஓட்டினாங்களோ, அவங்க கட்சியில் யார் இருந்தாங்களோ அவங்க தான் நிற்கணும், அதுதான் சரியாக இருக்கும், அதுதான் சரியாக இருக்கும், அதுதான் நாங்களும் சொன்னோம். ஓகே. அவருக்கு யாரோ புரிய வச்சுருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா புரிய வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி அம்மா தானே சொன்னதாக சொல்லியிருந்தார் அவர். ஆமாம், அம்மா வந்து அரசியலுக்கு போகணும்னு சொன்னதாக சொல்கிறாரு. மக்கள் எல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். மக்கள் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் போட்டு அதை பார்த்து மக்கள் வர வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு புரிஞ்சிடுச்சு. ஓகே. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து மறுபடியும் நல்ல பேரை வளர்த்துக்கிட்டு ம் திரும்ப அரசியலுக்கு வரலாம். நான் இப்போது மாஸ்டருக்கு சொல்கிறேன், மாஸ்டர் அரசியலுக்கு வர்றதுன்னா நேரடியாக எம்எல்ஏக்கோ கவுன்சிலருக்கோ நிற்கிறதில்ல, மக்கள் பிரச்சனையே பேசுங்க மாஸ்டர். மேகதாது அணை விவகாரம் பேசுங்க, ம் மின்சாரம் எல்லாம் மக்கள் போராடுறாங்க பேசுங்க, நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் போராடுறாங்க, காவல்துறை கையை முறிக்குது ம் பேசுங்க, சரிங்களா? விவசாய கடன் தள்ளுபடி பத்திரன்னு விவசாயிங்க போராட்டம் பண்ணுறாங்க பேசுங்க, மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நிதி கொடுக்கலன்னா எதிர்த்து பேசுங்க, சரிங்களா? இதெல்லாம் பேசுங்க மாஸ்டர், இதுதான் அரசியல். நேரடியாக எம்எல்ஏக்கு நிற்கிறது அரசியல் இல்லைன்னு இந்த நேரத்தில் மாஸ்டருக்கு சொல்லிக்கிறேன். ஓகே மக்களே, ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம அரசியலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கூட பகிர்ந்துக்கிட்ட கரிகாலன் சூர்யா அவங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. தொடர்ந்து எங்கள் கூட இருங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கண்டென்ட் கருவாயன். பாய். நன்றி.